எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஆசீர்வாதம். இந்த வருஷம் சிவராத்திரி 18/2/2023 சனிக்கிழமை அன்னைக்கு வருது. இது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சிவபெருமான் கோவில்ல இருக்கிற நவகிரகங்கள்லாம் இல்லாத கோவிலாம்படி உங்களுக்கு சொல்லி நானு பகிர்ந்துக்க போறேன். இதுக்கு பிள்ளையார் அருள்னாலையும், முருகன் அருள்னாலையும், நமசிவாயத்தோட அருள்னாலையும், நாராயணரோட அருள்னாலையும், என்னோட தேவிகளோட அருள்னாலையும் நான் உங்ககிட்ட சொல்லி பகிர்ந்துக்கிறேன். நவகிரகங்கள் இல்லாத பிரசித்தி பெற்ற புராதன கோவில். புராதன கோவில்னாக்க பழமையான கோவில்னு பேர். அத பத்தி எங்கெல்லாம் யமபகவான் யமன் வழிபட்ட ஸ்தலமோ அங்கெல்லாம் நவகிரகங்கள் கிடையாது. ஃபர்ஸ்ட் திருவான்மியூர்ல இருந்து வரலாம். அது சென்னையில இருக்கு. மருந்தீஸ்வரர் கோவில்ல நவகிரகம் கிடையாது. ஏனென்றால் அங்கு யமன் வழிபட்ட ஸ்தலம். அடுத்தது திருநள்ளாறு. திருநள்ளாறுன்னு உடனே சனீஸ்வர பகவான் ஞாபகம் வரும் உங்க எல்லாருக்கும். அங்க இருக்கிற சிவபெருமான் கோவில்ல நவகிரக சன்னதி கிடையாது. அங்கு யமன் வழிபட்டதாக கூறப்படுறது. மூணாவது ஸ்ரீவாஞ்சியம். அங்கு யமனுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கு. நாலாவது திருவாடுதுறை. இங்கு யமன் சிவனை வழிபட்டதாக வரலாறு இருக்கு. அஞ்சாவது திருப்பைஞ்சலி. வாழை மரத்தை ஸ்தல விருட்சமாக கொண்ட சிவஸ்தலம். இது எங்க இருக்குன்னாக்க திருச்சிக்கு பக்கத்துல இருக்கு. இந்த ஸ்தலத்திலும் நவகிரக சன்னதிகள் கிடையாது. ஆறாவது காளஹஸ்தி. காளஹஸ்தினா என்ன? பஞ்சபூதத்துல அது ஒரு ஸ்தலம். அந்த ஸ்தலம் வாயு ஸ்தலம். இங்கு 9 படிகள் கொண்ட தங்க ஏணியில, தட் மீன்ஸ் கோல்டன் லேடர், ஒவ்வொன்றிலும் 3 பொறிக்கப்பட்டு 3 × 9 = 27. 27 நட்சத்திரத்தை குறிக்கிறது. 27 நட்சத்திரங்களும் இந்த ஏணியில் ஆவாகனம் செய்யப்பட்டு, 27 நட்சத்திரங்களும் இந்த ஏணியில ஆவாகனம் செய்யப்பட்டு சாட்சி வச்சிருக்கு. இந்த ஏணி சிவலிங்கத்தின் மீது சாய்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. அத எப்ப நம்ம பார்க்கலாம் தெரியுமா? சிவபெருமானுக்கு தீபாராதனை காட்டுற போது நம்ம பார்க்கலாம். அடுத்தது திருமழபாடி. திருவையாறுக்கு அருகில் உள்ளது திருமழபாடி. அங்கும் சிவபெருமானோட சன்னதியில நவகிரகம் கிடையாது. அடுத்தது திருப்புறம்பியம் அப்படின்னு ஒரு ஊர். இங்கும் சிவபெருமானோட ஸ்தலத்துல நவகிரகம் கிடையாது. கடைசியா என்னன்னாக்க திருக்கடையூர். திருக்கடையூர்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? நம்ம மாநிலர்களோட உயிரெல்லாம் எடுக்கிற யமன் சிவன் இங்கு மறுபடியும் உயிரை எடுக்கும் அதிகாரம் வழங்கியதாக ஐதீகம் சொல்றது. 2வது, இந்த திருக்கடையூர்ல ஸ்தல புராணமே வித்தியாசமாக ஆனது. யமன் மார்க்கண்டேயனை நோக்கி பாசக்கயற்ற வீசற போது சிவன் மேலும் அந்த பாசக்கயிறு விழுந்துடுறதாம். விழுந்த உடனே சிவபெருமான் அங்கு காட்சி அளித்து, என்னோட பக்தனை நீ எப்படி நீ உயிரை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யமனை காலால எட்டி உதைத்ததாகவும் அதனால்
இரத்தல் தொழில் ஒவ்வொரு இல்லையா, ஒர்க் இருக்கு இல்லையா, அத மாதிரி யமனுக்கு என்ன தொழில்? யார் எல்லாரையும் மனுஷா எல்லாரையுமே தன்னோட பாச கயிற்ற போட்டு இழுத்துண்டு கொண்டு வர்றதுதான் அவரோட ஒர்க்கு. அந்த ஒர்க்கு இரத்தல் தொழில நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும், அப்போ அதுக்கப்புறமா என்ன பண்றார்? மார்க்கண்டேயரை உயிரை 16 வயசா இருக்கணும்னுட்டு மார்க்கண்டேயருக்கு ஆசீர்வாதம் பண்ணி வரத்தை கொடுக்கிறார். அதுக்கப்புறமா பூமியோட பாரம் தாங்கவே முடியாத இருந்துடுத்தோ, அதனால பூமாதேவி போய் சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிறா, விஷ்ணு பகவான்கிட்ட வேண்டிக்கிறா. எல்லாத்தையும் வேண்டின உடனே யமன் அறியாம செஞ்சுட்டான், அதனால அவரை மன்னிச்சு நீங்க விட்டுடுங்கன்னு சொன்ன உடனே அப்போ அந்த ஸ்தலத்துல என்ன ஆறுது? இரத்தல் தொழில் திரும்பியும் மீண்டும் அதை கொண்டு வந்ததாக இந்த ஸ்தல புராணம் கூறுறது. இத்தனை நேரம் என்னோட நவகிரகங்கள் இல்லாத பிரசித்தி பெற்ற புராதன கோவில் எல்லாத்தையும் நீங்க கேட்டேன். உங்களுக்கு நமசிவாயத்தோட அருளும் என்னைக்கும் எப்பொழுதும் கிடைச்சின்னு இருக்கும்படியா அருள் புரிவர். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. சிவாய நமவென்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் இல்லை ஒரு நாளும் ஐயனே. ஓ